வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூன் 22 இன்னைக்கு மிட் சம்மர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீடனு ஃபின்லாண்டு இந்த மாதிரி நாடுகள்லாம் பயங்கரமாக செலிப்ரேஷன் போயினுக்குதுப்பா. நான் நேற்று சொன்னேன் இல்லையா அந்த சங்கராந்தி அப்படின்ற ஒரு மேட்ரு, அந்த கிளைமேட் சேஞ்ச் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்க நாட்டிலே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக அந்த திருவிழாக்கெல்லாம் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணி நிறைய சரக்கெல்லாம் போட்டு நைட்டு என்ஜாய் பண்ணுறது இதுன்றதெல்லாம் வழக்கம் வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம். ஸ்வீடனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மந்திரத்தன்மை அப்படின்றது அதிகமாக இந்த சமயத்தில் கிடைக்கும். இப்போ நம்ம மந்திரம் எதனா பண்ணாது பயங்கரமாக படிக்கும். இப்போ நம்ம ஊரில் வச்சுருப்பாங்களாங்க அமாவாசைக்கு அன்றைக்கி இந்த திதி கொடுக்குறது அப்படின்ற கான்செப்ட்லாம் வச்சுருப்பாங்க. அன்றைக்கெலாம் எதனா ஒன்று மந்திரம் பண்ணி விட்டோன்னா வேறு ஒருத்தனுக்கு சூனியம் வச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைலாம் இருக்குதுல்ல, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா ஸ்வீடன்லேயும் இருக்குது. சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த 7-9 விதமான பூக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றா கட்டி தலைமாட்டில் வச்சுக்கின்னு பத்துடுறாங்க. அதாவது தலையணைக்கு கீழே வச்சு பத்துடுறாங்க. நம்ம யாராவது லவ் பண்ணோம், யாராவது கைக்கு அவங்களோட வாழணும் அப்படின்னு நினச்சோன்னா அவங்கள மனசில் நினச்சிக்கினே அந்த பூ அப்படியே வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா அது நிறைவேறும் அப்படின்ற மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பிக்கைலாம் அவங்ககிட்ட இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கால்நடைங்க, அப்புறம் வீட்டில் வளர்க்கக்கூடிய சில அனிமல்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கணும், நாமளும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. சில பேர் அந்த சிலுவைகளை நடு வச்சுட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறது சுற்றி அந்த மாதிரியான கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு வழிபாட்டு முறைகள் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளாக தான் பார்த்திங்கன்னா இந்த நாளை வச்சுருக்காங்கப்பா. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் சேஞ்ச் ஆகும் இந்த டேட் அப்படின்றது 22 26 தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் எப்போனா வரும். ஸோ அப்படி கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக தான் பார்த்திங்கன்னா மிட் சம்மர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீடன் ஃபின்லாந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 22. நெக்ஸ்ட் டே ஆன்டி ஃபேசிஸ்ட் ஸ்ட்ரகிள் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து நீ குரோஷியாவில் வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. இது என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்க ஏகப்பட்ட நாடுகளோட அடிமையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஜெர்மன் கண்ட்ரோல்லே இவங்க வந்தாங்க. ஜெர்மன் அப்படின்னாலே நமக்கு தெரியல ஒரு பெரிய பேசிஸா அடக்குமுறை ஆட்சின்றது நடந்து இருந்தது அப்படின்ட்டு அவங்களையே எதிர்த்து போரிடுற அளவுக்கு இவங்கள்ட்ட ஒரு டீம் வந்து உருவானாங்க குரோஷியாவில். ஸோ இதுக்கு ஒரு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா யுகோஸ்லோவாக்கியா சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா குரோஷியான்றதே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் யுகோஸ்லோவாக்கியாவில் இருந்த ஒரு பிளேஸ் தான். ஸோ இப்படி இவங்களாம் பிரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஒரு எழுச்சியில் வந்து எல்லாரும் ஒன்றா சேர ஆரம்பித்தாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்து கிடைக்க அந்த பாசிஸ் ஆட்சி எதிர்க்கவும் அதை அழிக்கவும் அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக அமைஞ்சிருச்சுப்பா. இதில் இறந்து போனவங்களாம் நினைவு கூர்ந்து இது நம்மளுக்காக தானே இவங்களாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கௌரவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபேசிஸ்ட் ஸ்ட்ரகிள் டே அப்படின்னு சொல்லிட்டு குரோஷியாவில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஜூன் 22. நெக்ஸ்ட் டே ரெயின் ஃபாரஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. இப்போ சும்மா காட்டுங்களை அழிக்காதீங்க, மழை பெய்யாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனால் இது எத்தனை பேர் தான்ப்பா சொல்லிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டி கழிச்சிட்டு போயிடுவீங்க. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக தனித்தனி பிளேஸாக பிரிச்சிங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுன்றதுக்காக தான் இப்படி தனித்தனியாக ஒரு டே வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அப்படி பிரித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் ஃபாரஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே. இப்போ அந்த ரெயின் ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்கும் உலகத்திலே பார்த்தீங்கன்னா வெறும் 6% தாங்க இருக்குது. ஆனால் இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜன் லெவலு, கார்பன் டை ஆக்சைடு உள்ளிழுக்கக்கூடிய லெவல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாகுது. ஏன்னா இந்த பகுதிகளெலாம் முழுக்க வந்து காட்டு தீயால் பாதிக்கப்படாது. ஏன்னா ஃபுல்லாக ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுனால தண்ணீர் பகுதி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ஆஃப்ரிக்காவில் கிட்டத்தட்ட 90% இந்த ரெயின் ஃபாரஸ்ட் வந்து அழிஞ்சிருச்சான். உயிரினுடைய தோற்றமாக பல்லுயிர் பெருக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் உருவாகுது. ஏன்னா இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஓல்டு லிவிங் எக்கோ சிஸ்டம் அப்படின்னா இந்த மழைக்காடுகள் தான். இந்த மழைக்காடுகள் இப்படி அழிஞ்சு வர்றதுன்றது சரியான ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அதுவும் அமேசான் காடுகளே வந்து பார்த்தீங்கன்னா 2008 கணக்குப்படி 69% அழிவினுடைய விளிம்புக்கு போயிடுச்சா இந்த மழைக்காடுகள். ஸோ பயோட்டிக் ஸ்பீசியஸ்ன்னு இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த பல்லுயிர் பெருக்கத்தில் இந்த பாக்டீரியாஸ் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ இதில் வந்து 40-70% அனிமல்ஸ் இந்த மழைக்காடுகள் தான் இருக்குது. வெறும் உலகத்தில் 6% இருந்தாலும் அளவை பொறுத்து அதனுடைய மதிப்பு போடக்கூடாதுல்ல. அப்படி தான் இது வந்து இந்த உலகத்தினுடைய ஒரு உயிரோட ஒரு இதயம் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உலகத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த மழைக்காடுகளே அழிஞ்சின்னு இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கே பல யூசேஜ் இந்த இடத்துலேருந்து கிடச்சிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம காஃபி, சாக்லேட்டு, சக்கரை, பழம், மருத்துவ பொருட்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு இந்த ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து தான் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பிரேசிலில் ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்லாம் யாரா இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ தான் 61 விதமான பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. அதுலேயும் 44 பழங்குடி மக்கள் வந்து நம்மளோட எந்தவித காண்டக்டும் இல்லாமல் இனிக்கடிக்க வாழ்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பலருடைய வாழ்க்கையை மட்டும் அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காடுங்களையும் அழிச்சிட்டு நம்மளையும் ஃபியூச்சரில் அழிச்சுனுக்கிறோம். இது சரியான ஒரு கான்செப்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெயின் ஃபாரஸ்ட்லாம் பாதுகாத்தாகணும்னு சொல்லிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் ஃபாரஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 22. நெக்ஸ்ட் வேர்ல்டு கேமல் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து மத்திய ஆசியா, சஹாரா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான பகுதிகளெலாம் நம்ம எப்படி வீட்டில் மாடு அதெல்லாம் வளர்க்குறோமோ அந்த மாதிரி அவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டகத்தை வளர்ப்பாங்க. ஏன்னா 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த பாலைவன போர்களில் ஒட்டகத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க.
இந்த ஒட்டகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ மற்ற அனிமல்ஸுக்கெலாம் வந்து ஒரு 20 லிட்டர்லேருந்து 40 லிட்டர் வந்து நீர் உடம்புல வந்து ஆவியாகுமா, அதனுடைய அளவு அதனுடைய வேலையை செய்யக்கூடிய நிகழ்வை பொறுத்து. ஆனால் இந்த ஒட்டகங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 1.3 லிட்டர் மட்டும் தான் வீணாகுது, அதாவது உடம்புல வந்து ஆவியாகிட்டு போயிட்டு இருக்கான். இதுலேயும் இந்த ட்ரோமெட்ரிக் அப்படின்ற ஒரு ஒட்டக இனம் இருக்குது. இந்த இனம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாளைக்கு ஒரு தண்ணி குடிச்சா போதுன்ற அளவுக்கு, ஏன்னா அதனுடைய முதுகை நம்ம சேமிச்சு வச்சிருக்கோம், சின்ன வயசுலாம் படிச்சிருப்போம் தெரியுங்களா அந்த தண்ணியை. ஸோ இந்த ஒரு காரணம். அதே மாதிரி தன்னுடைய தோலை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி மில்லிடுற மாதிரி மாற்றிக்குவான். இப்போது நம்ம உடம்புல வந்து வெயில் பட்டவொடனே வேர்வை வரும், அந்த வேர்வை மூலமாக தான் நம்ம டீஹைட்ரேட் அதிகமாகுதுல. ஸோ அதை எதிர்கொள்ளணுன்றதுக்காக தன்னோட ஸ்கின்னே அந்த மாதிரி மாற்றிக்கிற அளவுக்கான பயங்கரமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம், பயங்கரமான ஒரு டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டகங்களை வச்சிருக்குதான். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒட்டகங்களோட பாதுகாப்புன்றது நம்ம கிட்ட தான் இருக்குது, ஏன்னா அதையும் அழிச்சுன்னுக்குறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா உருவாக்கிறாங்க. அப்துல் ராசிக் காகர் அப்படின்ற ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டேட்டை சூஸ் பண்ணார். எதுக்காக அப்படின்னா அந்த பாலைவன பகுதிகள்லாம் அதிகமான வெப்பம் அப்படின்றது இந்த சமயத்துலேருந்து அதிகமாக இருக்குமா. ஸோ அதனால் இந்த டேட்டை சூஸ் பண்ணி இந்த ஒரு நாள்லையாவது கொஞ்சம் ஒட்டகங்கள்லாம் கவனிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் நம்ம ஊரில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடுற மாதிரி அவங்க ஊரில் வந்து இந்த ஒட்டக பொங்கல் ஓல்டு முகாமல் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 22. நெக்ஸ்ட் பாத்திங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தோம், இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவள் தான் அன்றைக்கி பார்த்தா அதே சேம் கான்செப்ட் தான். குளிக்கிறது அப்படின்றது ஜஸ்ட் ஸ்மெல்லு போகணும் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசு அமைதி அடையிறதுக்கும், அது சேம் டைம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை வந்து சமநிலையில் வச்சுக்கிறதுக்காக தான் பேசிக்காக நம்ம குளிக்கிறதுன்ற கான்செப்ட். அதனால தான் முட்டியில் முதல்ல படுற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் தலையில் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஏற விட்டு முழுக்க முங்கி ஏந்துக்கிறதா நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆகப்பட்ட கான்செப்ட்லாம் அதில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டே எதுக்காக முக்கியமாக உருவாக்கிறாங்கன்னா, ஃபின்லாந்து, இத்தாலி, அப்புறம் இன்னும் சில நாடுகளில் சில பிளேஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தூய்மையான தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மலை காடுகள்லாம் இருக்கும். ஸோ அந்த பகுதிகளில் போயிட்டு இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே உருவாக்கிறாங்கப்பா. அப்படி உருவாகின ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாத்திங் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 22. நெக்ஸ்ட் ரஷ்யா, உக்ரைன், பெலாரஸ் இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த கிரேட் பேட்ரியாட்டிக் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளாக வச்சிருக்கிறாங்க. இந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் 1945 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பகுதி எல்லாமே சோவியத் யூனியனுடைய கண்ட்ரோலில் தானே இருந்தது. அப்போ ஜெர்மனுக்கும் இவங்களுக்கு தான் ஃபைட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருந்தாங்க, இப்போதைக்கு நமக்கு வார் வேணாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதெல்லாம் மீறி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்ரேஷன் பார்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஜெர்மனி. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த வார்ன்றது ரொம்ப நாளுக்குன்றது நீடிச்சுது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய இழப்புகளை ரஷ்யா வந்து சந்திச்சாங்க. பொருளாதார அளவுலையும் சரி, அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையிலையும் சரி, எல்லா இழப்புகளையும் சந்திச்சாங்க. ஆனால் வெற்றி அடைஞ்சிட்டாங்க ரஷ்யா. இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையை பண்ண ஜெர்மன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் அவங்களுமே இழப்பை சந்தித்து தோல்வியை தழுவிட்டு தான் போனாங்க. இருந்தாலும் இதில் இறந்து போனவங்களெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்தாகணும். ஏன்னா ஒரு எதிர்பாராத ஒரு தாக்குதல், அதையே நம்ம சூப்பராக சமாளிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நாடுகள், அதாவது ரஷ்யா, உக்ரைன், பெலாரஸ் இப்போ சண்டை போட்டுக்கிறோம்ல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படின்ட்டு, அவங்களாம் ஒரு காலத்தில் ஒன்றா தான் இருந்துக்கிறாங்க பார்த்துங்க. அவங்களாம் சேர்ந்து அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வச்சிருக்காங்க ஜூன் 22. நெக்ஸ்ட் இங்கிலாந்தில் இன்னைக்கு விண்ட்ரஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து HMT எம்பயர் லிண்ட்ரஷால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் இருக்குது. இந்த கப்பல் மூலமாக பார்த்தீங்கன்னா பல பகுதிகளிலேருந்து இங்கிலாந்துக்கு மக்களை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது அந்த இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் தொகை பெருக்கும், அதுக்கப்புறம் அவங்கள வந்து புதுசாக ஒரு இங்கிலாந்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த சமயங்களில் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போ நிறைய நாடுகள் இருக்கவங்களாம் வந்து அவங்க நாட்டுக்கு வருவாங்க இல்லையா. சில பேர் அடிமைகளாக வந்திருப்பாங்க, இல்லாட்டி சில பேர் வந்து வேலை செய்யறதுக்காக கூட்டு வந்திருப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா கரீபியன் தீவுகள்லேருந்து மட்டும் கிட்டத்தட்ட 800 குழுக்களை சார்ந்தவங்க இந்த பகுதிக்கு இந்த கப்பலில் வந்து சேர்ந்தனால தான் இதை சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 1970 இடைப்பட்ட காலத்தில் இந்த பகுதிகளில் குடியேறவங்க எல்லாருமே கொண்டாடணும் அப்படின்ற கான்செப்ட் தான். ஆனால் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக இந்த கரீபியனில் இருக்கக்கூடிய வந்த இந்த மக்களுக்காக இந்த டேட்டை சூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊழல் நடந்தது. அதாவது எல்லாருக்கும் குடியுரிமை சட்டம் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த சட்டத்து மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஊழல் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 83 பேரை வந்து இந்த நாட்டுக்கு இவங்களுக்கு சம்மந்தம்னு சொல்லிட்டு நாடு காத்திட்டாங்களாம். இவங்க எல்லாருமே இந்த கரீபியன்லேருந்து வந்த மக்கள் தான். ஸோ அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த ஒரு அநீதிக்கு ஒரு பெரிய மன்னிப்பை நம்ம கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக மறைமுகமாக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் விண்ட்ரஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பல பகுதிகளிலேருந்து இங்கிலாந்துக்கு தஞ்சம் புகுந்து வந்து புலம்பெயர்ந்து வந்து அந்த மக்களை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக வச்சுக்கிறாங்க ஜூன் 22. இந்த உலகத்தில் நிறைய மக்களுக்கு நிறைய சூழலில் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி அநீதிகள்ன்றது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுலேயும் ரொம்ப க்ளோஸான ஒரு உறவுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பெரிய அநீதினா காத்திருப்பு தான். தயவு செஞ்சு அந்த காத்திருப்பை உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட கொடுத்துறாதீங்க. அது எவ்வளோ பெரிய வழியானதுன்றதை நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தெரியும். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு உங்கள்கிட்ட விடுபடுறது நான் உங்கள் பாண்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.